மகேஷ் உள்ள வாங்க. வருங்கால முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய 71வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு வடசென்னை வடகிழக்கு மாவட்டத்தினுடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளம் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த டர்ஃபிலே முதலாக தமிழ்நாட்டிலே யாரும் நடத்தாத அளவிற்கு இந்த 2 தொகுதிக்கும், பெரம்பூருக்கும் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் இப்பொழுது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் ஒரு டோர்னமெண்ட் நடத்தி இதை சிறப்பாக இந்த மாவட்ட களத்தின் சார்பாக மிக சிறப்பாக 120 டீம்கள் குழுவாக இணைந்து அங்கே விளையாட்டை சிறப்பாக நடத்தி இன்றைக்கு ஒரு மெஸ்ஸி விக்கி என்று சொல்லக்கூடிய அணிக்கு 50,000 பரிசு தொகையும் அவர்களுக்கு நிறைய பாராட்டு கடிதங்களையும் கொடுத்திருக்கிறோம். இந்த வகையிலே நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே அரசாங்க வேலை வாய்ப்பிலே 3% இடஒதுக்கீடை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. அதே போல கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் நிறைய இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்களை, ஸ்டேடியம் எல்லாம் கட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான். விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள் தவறான வழியிலே சென்றுவிடக்கூடாது. போதை பொருட்களை உபயோகப்படுத்துவது, அதே போல மது அருந்துவது, மற்ற குற்றச்செயல்கள் எல்லாம் ஈடுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். எனவே அதையெல்லாம் தடுக்கிற வகையிலே இன்றைக்கு விளையாட்டு போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின்படி ஒவ்வொரு பகுதியிலும் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு வடகிழக்கு வடசென்னை மாவட்டத்திலே நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மிக சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியை அருமையாக நடத்தி இருக்கிறார். இன்னும் அடுத்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் நடத்தவிருக்கிறார் என்பதை செய்தியை சொல்லி, எங்களோடு என்னுடைய சக பொறுப்பாளராக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி டாக்டர் மூவேந்தன் அவர்களுக்கும், இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்கத்தை சார்ந்த முன்னோடிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். துணை முதல்வரோட தொகுதி சேப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில குடிசை பகுதியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துணியால மறைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்டிக்கர் ஒட்டுவது, நாங்கள் செய்த பணிகளுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவது, இந்த மாதிரி மோசமான இடங்களை எல்லாம் இந்த மதுரையிலே கூட கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சென்ற பொதுக்குழுவுக்கு சென்று அங்கே ரோட் ஷோ நடத்தினார். ஆனால் அந்த பகுதியில் எல்லாமே மதுரையிலே இந்த மாதிரி